தற்போது மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக சபரிமலை நடையானது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடை திறக்கப்பட்டது. நடை திறக்கப்பட்ட அந்த நாள் முதலே தற்போது சபரிமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனை காண்பதற்கு தரிசனம் செய்வதற்கு குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது சபரிமலையில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானவர் இருக்கின்றனர். அவர்களிடம் தற்போது கேட்கலாம். சார், இப்போ எந்த மாதிரி வசதிகள்லாம் அங்கே? வசதிலாம் பரவாயில்ல சார், எல்லா வசதியும் இருக்கு. கூட்டம் தான் சார், அதிக கூட்டம். ஆமாம் சார். போன வாட்டியா சார்? போன வாட்டிக்கு கூட்டம்லாம் அவ்வளோ இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக பார்த்தேன் சார் சாமியை. இந்த வாட்டி கூட்டம் அதிகம். ஆமாம் சார். ஆமாம், திருவண்ணாமலை சார். தம்பி, நீ எங்கேருந்து வர? சேலம் வாழப்பாடி. பேர் பேர் கரீஷ். எத்தனை வருஷம்? இந்த 8வது வருஷம், 7வது வருஷம். வந்து என்னமா மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு? சாமியை பார்க்கும்போது நிறைய நடந்துருது. என்னமா விஷயம் நடந்திருக்கு? மனசுல நினைச்சதெல்லாம் நடந்துருது. என் பேர் கரீஷ். எங்க போற? சாமி பார்க்க போறோம். சந்தோஷமா இருக்கு. நானும் சேலம் தான். சேலம் தேர்ட் இயர். நான் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வரேன். 10 இயர்ஸ் பிஃபோர் வந்தேன், அப்போ 10 இயர்ஸ் கழிச்சு போறேன். ரொம்ப மாற்றங்கள் இருக்கு. சாமி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நினைச்சது எல்லாமே நிறைவேறும். நான் எங்க வீட்டில் ஒருத்தர் வந்திருக்கேன். மொத்தம் என் கூட 25 பேர் இருந்திருக்கு. நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. வசதி பரவாயில்ல தாங்க. விஐபி தர இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு இல்லைங்க. ஒரு பர்டிகுலர் லைன் பார்த்தோம்னா ஒரே லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 10 அடி தான் நவருதுங்க. சரி, மற்றபடி மருத்துவ வசதிகள் என்னமா பண்ணி? எல்லாமே நல்லா, அது திருப்தியா இருக்குது. அந்த டைம்ல உங்களோட அனுபவங்கள் இப்போ மேல வரும்போது எந்த மாதிரி? முடியாதவங்களுக்கு உடனே மெடிக்கல் இது ரெஸ்கியூ எடுக்கிறாங்க. அது வரைக்கும் சர்வீஸ் நல்லா பக்காவா இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா பக்தர்கள் அப்படியே கூட்டம் வர்றது அந்த மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணி நல்லா சர்வீஸ் நல்லா இருக்குது. போன வருஷம் நீங்க வந்தீங்களா? போன வருஷம் வந்தாங்க. போன வருஷம் வரும்போது நான் ஃபர்ஸ்ட்ல வரும்போது இந்த ரஷ் இல்லைங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேயே எவ்வளோ ரஷ். இந்த ரஷ் எல்லாம் கரெக்டா போலீஸ்லாம் கரெக்டா ஃபாலின் பண்ணி கொண்டு போறாங்களா எல்லாத்தையும் கரெக்டா? போலீஸோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கு. போலீஸோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கு. தற்போது இங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள், இங்க தமிழகத்தை சேர்ந்த பக்தர்களும் சரி, மற்ற மாநிலத்தில் உள்ள பக்தர்களும் சரி, அவங்க கூறுவது என்னன்னா, இங்க உள்ள பணியில் அமர்த்தப்பட்டு உள்ள காவலர்களும் சரி, அனைவரும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு வழங்கி, அதே போல தேவசம் போர்டும் எல்லா ஒரு விஷயத்தையும், அதே போல பக்தர்களுக்கான பம்பையிலிருந்து சபரிமலைக்கு வர்றதற்கான முழு ஒரு அடிப்படை வசதிகளும் தீவிரமா நல்ல ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. தற்போது அதே போல பொதுமக்கள் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருந்தும் சரி, எல்லா ஒரு விஷயமும் திருப்திகரமாக இருக்கதா சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா மேலும் மருத்துவ குழு, அதாவது பம்பை, நிலக்கல், அதே போல சன்னிதானத்துக்கு பக்கத்துல தமிழகத்தை சேர்ந்த மருத்துவர்களும் சரி, அதே போல கேரளாவை சேர்ந்த மருத்துவர்களும் சரி, அனைவரும் இங்க முகாமிட்டு பக்தர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி விஷயத்தை ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல இங்க வரக்கூடிய பக்தர்கள் என்ன, தண்ணி வசதி, அதாவது இங்க பாக்குறீங்க இந்த தண்ணி, இந்த மாதிரி வரக்கூடிய ஆளுகளுக்கு என்னென்ன பக்தர்களுக்கு தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த மாதிரி விஷயங்களும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு குறையும் பக்தர்களுக்கு இருக்கக்கூடாது, அந்த ஒரு முடிவை இந்த வருடம் தேவஸ்தாம் போர்டு எடுத்திருக்கு. அதே போல தொடர்ந்து பக்தர்களுக்கு தேவையான வசதிகளும் மேலும் தற்போது தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. மேலும் இங்க பாத்தீங்கன்னா பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக 14,000க்கும் மேற்பட்ட போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதாவது அரக்கோணத்தில் வந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஏதாவது பக்தர்களுக்கு முதல் உதவி சிகிச்சைகள் தேவைப்பட்டால் அவர்களுக்கு வழங்குவதற்காக 67 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2 குழுக்களாக இங்க இருக்கிறாங்க. ஒரு குழு எங்கன்னா பம்பையில பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க, மற்றொரு குழு எங்கன்னா சபரிமலை சன்னிதானத்துக்கிட்ட 2 குழுக்களா பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு தனி தலைமை, அங்க ஒரு தலைமை, இங்க ஒரு தலைமை ஏற்று இங்க ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் பக்தர்களுக்கு தேவைப்பட்ட உடனடியாக அவங்களுக்கு முதல் உதவி இங்க இருந்து கூட்டிட்டு போய் சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டதுக்காக பண்ணியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு நவீன தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் வேற ரப்பர் படகுகள் மற்றும் பல்வேறு உபகரணங்களையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.